சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, போஸ கையும் களவுமா மலரு சிக்க வச்சு தமிழை காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. இங்க ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்கிட்ட 2 டாக்குமெண்ட் எங்க அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்கவும் தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்காங்க. சொல்லு தமிழ், சொல்லு 2 டாக்குமெண்ட் எங்க? உங்ககிட்ட அன்னைக்கு 2 டாக்குமெண்டையும் முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லித்தானே கொடுத்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு போன் வந்தது, அதுல அந்த 2 டாக்குமெண்ட்டும் வேற ஆள் கையில இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ல முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயம்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்னுடைய பதவிக்கே மிகப்பெரிய ஆபத்து வந்துடும். ஒரு 2 ஃபைலை உன்னால பாதுகாக்க முடியலையா? உன்னை நான் லாக்கர்ல தானே வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க தமிழ் பார்த்தா 2 ஃபைலும் வெளியே போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இல்ல மாமா, அது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல வரும்போது இங்க பார்த்தா மலர் வேகமா வராங்க. ஐயா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், அந்த முக்கியமான ஃபைலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் இங்க போஸ், சித்ரா, ஈஸ்வரி 3 பேரும் திருன்னு மலரை பாக்குறாங்க. இவ என்னத்த சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஏய் நீ என்ன சொல்ல போற, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்தவும், இல்லத்த அந்த ஃபைலை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, மாமா அந்த ஃபைலை பத்தி நான் சொல்றேன் மாமா, என்கிட்ட ஆதாரபூர்வமா ஒரு வீடியோ இருக்கு மாமா, அந்த வீடியோவை பாருங்க, அந்த ஃபைலை யார் எடுத்துட்டு எங்க போய் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் பார்த்தா ராஜாங்கம் கிட்ட ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதுல பார்த்தா அவுட் ஹவுஸ்ல போஸ், ஈஸ்வரி, சித்ரா 3 பேரும் ஃபைல் எடுக்கிறதும் அதுல இருக்கிற டாக்குமெண்ட் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறதும்னு எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கு. இத பார்த்த உடனே ராஜாங்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு, ஈஸ்வரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், இவ என்னத்த காட்டிக்கிட்டு இருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அந்த வீடியோவை வாங்கி பார்க்கவும் அதுல இவங்க 3 பேரும் ஃபைலையும் பணத்தையும் எடுக்கிறது அந்த வீடியோவில் இருக்கு. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது. இந்த வீடியோ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. இங்க சன்னாசி வந்துட்டு வீட்டுல இருந்துகிட்டு எம்பூட்டு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கன்னத்துல பலார்னு 2 அறை விடுறாரு. ஆத்தாலும் மகனும் சேர்ந்துகிட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க, நீங்க பண்ணின அயோக்கியத்தனத்தானால அண்ணனுடைய பதவிக்கு எம்பூட்டு பெரிய ஆபத்து வரும்னு தெரியுமா, உண்ட வீட்டுக்கே 2 பண்ணி வச்சிருக்கீங்க. ஈஸ்வரி சொல்லு, யாருகிட்ட போய் அந்த ஃபைலை கொடுத்த, யாரு உன்னை அந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரி கன்னத்துல சும்மா சப்புன்னு 4 அறை விடவும் இங்க போஸும் சித்ராவும் வந்து தடுக்கவும், அப்பா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் போஸும் தடுக்கிறாங்க. தள்ளுடா, நீயும் தானே இதுல கூட்டு களவாணி வேலை பார்த்திருக்க, 3 பேரும் சேர்ந்து தானே இந்த வேலையை பார்த்திருக்கீங்க, சொல்லுடி யாருகிட்ட அந்த ஃபைலை கொடுத்தீங்க, யாரு உன்னை அந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொன்னா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரிய அடிக்கவும் அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இல்லனே இவளை எல்லாம் அடிச்சே கொல்லணும், எம்பூட்டு பெரிய வேலை பார்த்திருக்காங்கன்னு பாத்தீங்களா, நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அந்த 2 ஃபைலும் முக்கியமான ஃபைல், அரசியல் விஷயமா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, அந்த விஷயம்லாம் வெளியே போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து, அது உங்களுடைய பதவிக்கு எம்பூட்டு பெரிய ஆபத்துன்னு சொன்னீங்க. ஆனா இவ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு பாருங்க, 10வதுக்கு அந்த ஃபைலை யாருகிட்ட கொண்டு போய் கொடுத்து தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் இங்க ராஜாங்கம் சொல்றாரு, சன்னாசி எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தமிழ் வந்துட்டு 2 டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து ராஜாங்கம் கையில கொடுக்கறாங்க. இந்தாங்க மாமா 2 டாக்குமெண்ட், அது 2ம் உண்மையான டாக்குமெண்ட் கிடையாது, அது இதே மாதிரி இருக்கக்கூடிய போலி டாக்குமெண்ட், 10வதுக்கு அது எல்லாம் உண்மையான பணம் கிடையாது, அது எல்லாமே டூப்ளிகேட் பணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட ராஜாங்கம் கேட்கிறாரு. ஆமா மாமா, இங்க இருக்கிறது தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட், மற்றபடி அங்க இருக்கிறது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது,
அதெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருக்கக்கூடிய டூப்ளிகேட் டாக்குமெண்ட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது, இவ மாசமா இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் இவ வயித்துல இருக்கிற துணி மூட்டைய அவுத்து காமிச்சு இவளை அசிங்கப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள கொதிச்சு போய் கிடக்குறாங்க. உடனே வேகமா தமிழ் கிட்ட வந்து தமிழ் முந்தானியை பிடிச்சி ஈஸ்வரி இழுக்கவும் பார்த்தா தமிழ் வயித்துல இருக்கிற துணி மூட்டை கீழே விழவே இல்ல. வயித்துல பார்த்தா துணி மூட்டையும் இல்ல. என்ன வயித்துல இருந்த துணி மூட்டைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு தமிழ் வைத்த தடவும் என்ன அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. இங்க சேது வந்துட்டு என்ன சின்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க ராஜாங்கமும் என்ன ஈஸ்வரி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இங்க ஈஸ்வரி வந்துட்டு இல்ல மாமா, இவ நம்ம குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா, இவ உண்மையிலேயே மாசமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சின்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணின வேலையெல்லாம் வெளியே வந்துச்சுங்கிறதுனால இப்ப தமிழ் மேல பழி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபமா கேட்டுக்கிட்டு இருக்காரு.